நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் குடியிருப்புகள், வணிக இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம். ஒருங்கிணைந்த கட்டிட வளர்ச்சி விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்களுக்கு பதிவு கட்டாயம் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யாத மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலா நாட்டிற்கு சென்றடைந்தார். அங்கோலா தலைநகர் லுவாண்டாவில் குடியரசுத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டில் பிரதமர் மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையர் உள்ளிட்டோர் கூட்டு சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அவசரமாக வாக்காளர் பட்டியலை திருத்துவது சரியாக இருக்காது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எஸ்ஐஆர் படிவத்தில் பல்வேறு குழப்பம் இருப்பதாகவும் பொதுமக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லை எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளுக்கு கோதுமையை முறையாக விநியோகம் செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 8722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் 12753 ரேஷன் கடைகளில் கோதுமை கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்கிற பெயரில் நடத்தப்படும் பாமக தலைவர் அன்புமணியின் சுற்றுப்பயணம் இன்று நிறைவடைகிறது. தருமபுரி மாவட்டம் வள்ளலார் திடலில் மாலை 4 மணி நிறைவு விழா நடைபெறவுள்ளது.